வாரத்துல ஒரு நாளைக்கு வீட்ல என்ன காய்கறி எல்லாம் இருக்கோ அதை வச்சு ஒரு சாம்பாரை வச்சிருவேன். இன்னைக்கு சொரக்கா இருந்தது, சொரக்காவை போட்டு சாம்பார் வச்சிடலாம் சொல்லிட்டு. வருஷத்துக்கு குவார்டர்லி எக்ஸாம் போய்கிட்டு இருக்கனால இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் முடிய போகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்க பையன் என்ன படிக்கிறான்னு சொல்லிட்டு. 6வது வகுப்பு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்ல. நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் என்கிட்ட மோட்டிவேஷனா மெசேஜ் பண்றீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரியான மோட்டிவேஷன் எனக்கு எப்பவுமே நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சாராவுக்கு நான் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். இப்போ சாம்பாருக்கு ஏத்த சைட் டிஷ் கோவைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 2 மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, அது கூடவே 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நீட்ட வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கோவைக்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது முக்கால்வாசி வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியா நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பவுடரை சேர்த்து ஒரு கலர் கலர்னா சூப்பரான கோவைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.